அதாவது திமுக ஆட்சியில வந்து அது அதிமுக ஆட்சி முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 4,50,000 கோடி கடன் சுமை இருப்பதாக திமுக அறிவிச்சது. ஆனா இன்னைக்கு அதே திமுக ஆட்சி கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிந்த நிலையில் கடன் சுமை மேலும் ஒரு 5 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிக்கு கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. ஆனா அரசுக்கு வேண்டிய வருவாய் வந்து அப்படி ஒண்ணும் வரல. இருந்த போதிலும் 2 பெரிய திராவிட கட்சிகளும் இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல இலவச வாக்குறுதிகளை அளிப்பதற்கு தவறுவதில்லை. அதாவது இந்த 2 கட்சி தான். அதாவது போன எலெக்ஷன்லயும் அறிவிச்சாங்க, இந்த எலெக்ஷன் அறிவிங்க. போன எலெக்ஷன்ல இது எடப்பாடி வந்து மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும்னு அறிவிச்சாரு, இலவச பேருந்து பயணம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மாணவர்கள் கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாரு. இந்த கிட்டத்தட்ட மாணவர் கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு. இப்படி அறிவிச்சா கூட வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலையெல்லாம் சொன்னாரு. ஆனால் இப்படி ஆனால் அவரால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அது சரி, ஏதோ வந்து திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டு திமுக கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு அறிக்கை தான் சொன்னாங்க. அவங்க ஒரு 500 வாக்குறுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இப்ப 350 வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா பரவலாக பேசப்படுகிறது. ஆனா குறிப்பா இவங்க திமுக ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, மகளிருக்கு இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு கல்வி உதவி தொகை, அதுக்கப்புறம் முதியோர்கள், திருநங்கைகள் மற்றும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. இதுக்காக வந்து அவங்க வந்து மேலும் இந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு கடன் வாங்கி தான் அதெல்லாம் பண்றாங்க. ஏன்னாக்க மத்திய அரசு வந்து கொடுக்க வேண்டிய நிதிகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கல. அதனால அவங்களுக்கு வந்து கடன் வாங்கி செய்ய தவிர மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேற வழி இல்லை. இப்ப அதே மாதிரி இப்ப வரும் தேர்தலில், அதாவது ஒவ்வொரு கட்சியுமே முக்கியமான அரசியல் கட்சிகள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக முடிவு செய்வதற்காக ஒவ்வொரு கட்சியும் ஆலோசனை குழு அமைக்கும். அது மாதிரி திமுக, அதிமுக, தாவக எல்லாத்துலயுமே இருக்கு. அவங்க எல்லாம் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, திமுகல வந்து அந்த சமீபத்துல ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி காத்திருக்கிறது, ஐ திங்க் பெரியசாமி தான் சொன்னார். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இனிப்பான செய்தி காத்திருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தகவல் வரும்னு சொன்னாரு. அப்ப அரசல் புரசலா வந்து மகளிர் உரிமை தொகை 1,500 உயர்த்தப்படலாம் கசிஞ்சு வெளியில வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்ப திமுக மனசுல கூட இலவச மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் இருக்கு, இதே மாதிரி ஆடவுக்கும் அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படியோ கசிஞ்சு விழுந்து வந்தவொடனே அதை இப்ப வந்து அவர்கள் அறிவிப்பதுக்கு முன்னாடி எடப்பாடி அறிவிச்சு திமுகக்கு ஒரு நெருக்கடியை தான் கொடுத்துள்ளார் ஒண்ணு. ஆனா இதெல்லாம் சாத்தியமா என்றால் வேற வழி இல்லை. முதல்ல இலவசங்கள் வந்து ரேவடி கல்ச்சர், அதுக்கு வந்து நான் துணை போக மாட்டேன், அதெல்லாம் நிதிச்சுமை தான் ஏற்படும்னு பிரதமர் சொன்னாரு. அமித்ஷாவும் இலவசங்கள் ரத்து செய்யப்படும்னு சொன்னாரு. ஆனா வேறு சில மாநிலங்கள்ல மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்கள்ல வந்து தேர்தல் நேரம் வந்தப்ப அதே பாஜக அந்த இலவசங்களை மகளிருக்கு பணம் கொடுக்கறது உள்ளிட்ட பல்வேறு இலவசங்களை அவங்க அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அதனால வந்து இப்போ அதை ஒரு ஃபேஷன் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இதுல என்னன்னாக்க இதனால் ஏற்படும் கடன் சுமை, திமுக அரசு வந்து மகளிருக்கு இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை 1000 அறிவிச்ச ஒரு 28 மாசம் கழிச்சா கொடுத்தாரு. ஆனா எப்படின்னாக்க முதல்ல அவர் கொடுக்கல, அப்புறம் கணக்கெல்லாம் போட்டு பார்த்து ஓரளவுக்கு உள்ளாட்சி தேர்தல் அது இது எல்லாத்திலையும் வெற்றி பெற்ற பின்
சரி இனி நம்ம தாமதிக்க கூடாது, இது வந்து அடுத்த தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக இருக்கட்டும் என்றுதான் அந்த 1000 ரூபாய அறிவிச்சாங்க. ஆனா என்னன்னாக்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு கிட்டத்தட்ட 1.31 கோடி மகளிருக்கு இந்த உரிமை தொகை போகுது. சோ இப்படி போகும்போது எவ்வளவு பேர் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட் இருக்கு. அதுக்கு எப்படி நிதி செலவிடுவதுங்கிறத அவங்க ஆராய்ச்சி பார்த்து பண்றாங்க. ஆனா இப்ப திரு எடப்பாடி அவர்கள் அறிவித்துள்ள மகளிருக்கு குடும்ப தலைவிகளுக்கு 2000 என்பது ரேஷன் அட்டை வச்சிருக்க எல்லாருக்கும் உண்டுங்கிற மாதிரி சொல்றாரு.